திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலை மணிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலை மணிச்செல்வன், இயல்பான நாட்களிலேயே திருச்செந்தூரில் கூட்டம் அதிகமாக காணப்படும். இன்று தைப்பூசம் வேறு. எவ்வளவு மக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள்? தோராயமாக காவலர்கள் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? நிச்சயமா, அதாவது ஏற்கனவே நீங்கள் கூறியது போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாள்தோறும் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தைப்பூச விசேஷ தினம் என்பதால் பக்தர்களின் கூட்டம் என்பது லட்சக்கணக்கில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலை 4 மணி முதல் தற்போது 4 மணி வரை இந்த பக்தர்களின் கூட்டம் என்பது குறையாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாகவும் கடற்கரை ஓரம் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விளங்கி வருகின்ற காரணத்தினால் இந்த தைப்பூச திருவிழா என்பது இன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கடந்த ஒரு வார காலமாக சுமார் 100 to 150 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக நடந்து வருகை தந்துள்ளனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் நேற்று இரவு முதலே கோயில் முன்புள்ள கடற்கரையில் நீராடி அதிகாலையிலேயே இந்த கோயிலில் முருகனை தரிசனம் செய்வதற்காக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக காலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடந்தது. அதைத் தொடர்ந்து முருகனை தரிசனம் செய்வதற்காக காலை முதலே காத்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காலை 4 மணியிலிருந்து தற்போது 4 மணி வரை ஆகிறது. 12 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்களின் கூட்டம் சற்று கூட குறையாத சூழலில் தான் தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் கடற்கரை பகுதி, அதேபோல் கோவில் வளாகம், பேருந்து நிலையம் பகுதி, அதேபோல் வாகனங்களை நிறுத்தும் இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவை தவிர பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி கடற்கரை பகுதியில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களும் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவை தவிர பக்தர்களின் வசதிக்காக ஆங்காங்கே குடிநீர் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைய தினத்திற்கு மட்டும் 5 லட்சம் லிட்டர் கொண்ட குடிநீர் என்பது பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ₹100 தரிசன வரிசை, பொது தரிசன வரிசை, கட்டண தரிசன வரிசை, இவை தவிர பாத யாத்திரையாக வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக தனி பாதை என அனைத்து பகுதிகளிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவை தவிர பொது தரிசன வரிசையில் கழிப்பிட வசதியும் அதேபோல் கோவில் வளாகம் பகுதியில் உள்ள கழிப்பிட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவை தவிர தற்காலிக கழிப்பிட வசதிகளும் பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று இரவு வரை, அதாவது இரவு எத்தனை மணி வரை பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அனைவரையுமே பொது தரிசனத்தில் அனுமதித்து 8 மணிக்கு பிறகு இந்த சிறப்பு தரிசன வரிசைகள் கிடையாது. எனவே அதற்கு பிறகு அனைவரையுமே பொது தரிசன வரிசையில் நிறுத்தி அனைவரையும் முருகனை தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் செய்து வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுடலை மணிச்செல்வன்.